வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோ இதன் முந்தைய வீடியோவின் தொடர்ச்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த வால் கிளாக், குவார்ட்ஸ் வால் கிளாக், இந்த வால் கிளாக் எப்படி வேலை செய்யுதுங்கிறது இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். எப்படி அசம்பிள் பண்ணுவது, எப்படி இது ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா, இதை எப்படி சர்வீஸ் பண்ணுவது. இதில் என்ன, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதில் எதுவும் மிஸ்டேக்ஸ் வராது அப்படின்னு. ஆனால் இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இது ஸ்லோவாக ஓடும் சில நேரங்களில். இது ஓடலைன்னா பேட்டரி வீக்காக இருக்கலாம், அது பேட்டரி மாற்றினா தெரிஞ்சிடும். ஆனால் இது ஓடுது, ஆனால் என்ன ஆகுதுன்னா இப்போ 10 நிமிஷம் அந்த மாதிரி ஸ்லோவாக ஓடும். ஆனால் நார்மலாக ஸ்லோவாக ஓடுச்சுன்னா டே பை டே அந்த டிஃப்ரென்ஸ், டைம் டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும் இல்லைங்களா? ஆனால் இன்க்ரீஸ் ஆகாது. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் ஸ்லோவாக ஓடும். அது என்ன காரணம்? ஏன்னா நான் முன்னாடி சொன்ன முதல்ல, இதில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் தவறாக வேலை செய்யாது. குவார்ட்ஸ் கிறிஸ்டல் கரெக்டாக தான் அது பல்ஸ் கொடுக்கும். ஆனால் எப்படி இது வந்து டைம் மாறுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் இதை எப்படி சர்வீஸ் பண்ணுவது. இதற்காக இந்த கிளாக்கை தூக்கி போடணும் அவசியம் இல்லை, இதில் இருக்க மூமெண்ட்டை மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. இதில் என்ன அமைப்பு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதை நான் போன வீடியோவில் நான் அதை பற்றி கிளியராக சொல்லலை, அதுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. பின்னாடி இந்த பட்டன் வந்து எதற்காகனா, இதில் இருக்கக்கூடிய மணியை அட்ஜஸ்ட் பண்ணுவதற்காக. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் மணியை அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது நொடி முள் என்ன ஆகுது? இப்போ நீங்கள் மணியை வந்து ஃபார்வேர்டுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ரிவர்ஸ்லையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ பண்ணும் பொழுது சிறிய முள்ளும் சுத்துது, பெரிய முள்ளும் சுத்துது. ஆனால் நொடி முள் என்ன பண்ணுது என்னைக்காவது யாராவது நோட் பண்ணலைன்னா திருப்பி இங்கே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிளாக்கை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க, தெரியும். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ண போறேன், என்ன நடக்குது பாருங்க. நொடி முள் நின்று போகுது, புரியுதுங்களா? ரிவர்ஸ்ல பண்றேன், ஆனால் நொடி முள் ரிவர்ஸ்ல சுத்தலை, ஃபார்வர்ட்லையும் சுத்தலை. நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணும் சமயங்களில் நொடி முள் அப்படியே நின்று விடுகிறது. இது என்ன காரணம்? இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மணி ஏன் ஸ்லோவாக ஓடுது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமே 10 நிமிஷம்னா அந்த கடிகாரம் 10 நிமிஷம் மட்டும் தான் ஸ்லோவாக ஓடும். நீங்கள் எத்தனை நேரம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் 10 நிமிஷம் ஸ்லோவாக ஓடிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி இருந்து எதனால் அது நடக்குது, அதை எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கான்செப்ட். இங்கே நம்ம இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணுறத நான் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிடுறேன். இதில் என்ன, எங்கே நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணோம், அதை பற்றி செக் பண்ணோங்கிறத விஷயத்தை பார்ப்போம். இந்த 2 விஷயமும் இந்த வீடியோவோட கான்செப்ட். வாங்க க்ளோஸ்அப்புக்குள்ளே பார்க்கலாம். இப்போ இந்த கிளாக்கை பிரிச்சிடலாம். ஓப்பன் பண்ணும்பொழுதே நான் காமிக்கிறேன் எங்கே செக் பண்ணணுன்ட்டு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் ஆஸ் யூஷுவல் ஓப்பன் பண்ணி அந்த நொடி முள்ளுக்குள்ள கியர்லாம் நம்ம எடுத்துடலாம். அதுல எல்லாம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை, அது எப்போதும் போல வேலை செஞ்சிட்டு இருக்கு. மேலே இருக்க கவரை ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே இருக்கக்கூடிய கியரை 1 by 1 நம்ம எடுத்து வச்சிடலாம். இது நொடி முள். ஏன்னா இது எல்லாமே கியர் கனெக்டடு. ஆனால் நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிற வீலை இந்த கீழே இருக்கக்கூடிய கியரில் வந்து டச் ஆகுது. இப்போ இந்த வீலை சுற்றும் பொழுது இந்த நொடி முள் ஸ்டாப் ஆகுது. அதுதான் நம்மளோட நோக்கம். அது எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த கியரை நம்ம தனியாக எடுத்து வச்சிடறோம். இந்த கியரை எடுத்து வச்சிடறோம். இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ மேலே இருக்க பிளேட்டை கேர்ஃபுல்லாக நம்ம லிஃப்ட் பண்ணிடலாம். இந்த போர்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுல எல்லாம் நான் சர்வீஸ் பண்ண போகிறதில்ல. இதில் இருக்கும்போது ஒரே ஒரு கியர் மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுவரை எல்லா கியருமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு கியர் மட்டும் ஆரஞ்சு வண்ணத்தில் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க இதோட சீக்ரெட்டு. சீக்ரெட்டில் இது ஒரு முக்கியமான வேலை செய்யுது.
இது ஏன் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்குறாங்கங்கிறது தான் நம்மளோட இந்த வீடியோவோட அந்த விளக்கம் தான் இந்த வீடியோவோட நோக்கமே. இந்த ரெண்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த கியர்லேருந்து இந்த மணிக்கணக்கை குறைக்கிறதுக்கான ஒரு டிரைவிங் கியர் தான். இது மணிக்கணக்குள்ள கியர். இந்த கியர்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இருக்கக்கூடியது இந்த கியர். இதை பற்றி நம்ம நேற்று என்னோட முந்தைய வீடியோ நான் இதை சொல்ல விட்டுட்டேன். அதற்காகத்தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீல் தான் பிரச்சனை. இது என்னன்னு பாருங்க. நான் என்ன கொஞ்சம் க்ளோஸ்அப் லுக்கில் காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இது நடுவில் இருக்கிற ஷாஃப்ட் வேற, கியர் வேற, ரெண்டும் ஒரே பொருள் கிடையாது. இதுவரை பார்த்த எல்லா காம்பனண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே பாகமாக அமைஞ்சிருக்கும். அதாவது ஷாஃப்ட் கியர் ரெண்டும் ஒரே பீஸாக அமைஞ்சிருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும். இதை வந்து என்னன்னா ஃப்ரிக்ஷன் கியர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஷாஃப்ட்ல இருந்து இந்த கியர் தனியாக சுத்தும். தெரியுதுங்களா? நான் ஷாஃப்டை சுத்தலை, ஷாஃப்டை பிடிச்சிட்டேன். இதை மட்டும் சுத்துது பாருங்க. தெரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் கம்மி ஆயிட்டா அப்போ என்ன ஆகும்னா டிரைவ் கியர்ல இருந்து டைரக்டாக மணிமுள்ளுக்கு போகிறதுக்கு போது அது மணிமுள்ள சுத்தாது. இந்த கியர் வழியாக ஸ்லிப் ஆகிடும். இது அதிகமாக ஆகக்கூடாது, இது கம்மியாகவும் கூடாது. இப்போ நம்ம சுத்த போகிறது எந்த கியரை நான் சொன்னேன், இதுலேருந்து இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த கியரை தான் நம்ம சுத்த போகிறோம். இப்படி சுற்றும் பொழுது மேலே இருக்கக்கூடிய கியர் வந்து நொடிமுள்ளோட கியரோட கனெக்ட் ஆகிருக்கு. கீழே இருக்கிற கியர் வந்து இப்போ நான் போடுறேன் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ பாருங்கள், இது வந்து மணிமுள், அதாவது ஹவர் முள்ளுன்னு சொல்லுவாங்க. ஹவர் நீடில் உள்ளது. இதை நம்ம உள்ளே போட்டோம். இதற்கப்புறம் இந்த கியர் வந்து இந்த ஹவர் முள்ள இந்த கியரை சுழல வைக்கக்கூடிய கியர் ட்ராக், இது காம்பவுண்ட் கியர். இப்போ காம்பவுண்ட் கியரை நம்ம இங்கே வச்சாச்சு. இந்த காம்பவுண்ட் கியரை தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதில் இந்த கியர் போய் இந்த காம்பவுண்ட் கியரை தான் சுற்றுது, இந்த இடத்துல போய் சுற்றுது. புரியுதுங்களா? இப்படி சுற்றும் போது என்ன ஆகும், கீழே இருக்கிற மணிமுள்ளு சுற்றிடும். ஆனால் இந்த கியர் வந்து இதோட நிற்கல. இதுக்கு மேலே இந்த கியரோட காம்பவுண்ட் கியரோட சிறிய பற்சக்கரம் இருக்குங்களா சென்டரில், தெரியுதுங்களா? இந்த பற்சக்கரத்தில் இது இணைஞ்சிருக்கு. அப்படி இணையும் பொழுது நான் இப்போ பாருங்க சுற்றுறேன். ஆனால் மேலே இருக்கிற அந்த கியரை வந்து இப்போ சுற்றும் போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து சுற்றுது. புரியுதுங்களா? இப்போ எப்படி சுற்றும்னா, நீங்கள் மேலே இருக்கிற சிகப்பு கியரை சுற்றும் பொழுது சிகப்பு கியரு நிமிஷத்தை குறிக்கும். நிமிஷத்துலேருந்து கியர் ட்ராக் மூலியமாக மணிக்கணக்காக மாறி கியர் ட்ராக்ல இப்படி டிரைவ் பாஸ் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், நடுவில் வந்து டைம் அட்ஜஸ்ட் பண்ணுவதற்காக இந்த கியரை மேனுவலாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் இந்த கியரை சுத்த போறேன். அப்படி சுத்தும் பொழுது நிச்சயமா பற்சக்கரம் உடஞ்சிடும் இல்லைங்களா? அதற்காகத்தான் நீங்க ஃப்ரிக்ஷன் கியர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃப்ரிக்ஷன் கியரை பிடிச்சிட்டு இங்கே சுத்துறனாலும் சுத்தும். கையில் சுத்துறேன், ஏன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சுற்றணும். இதை சரிங்களா? இதை வச்சு சுற்றினோன்னா கரெக்டாக சுற்றும். ஆனால் இதை எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்லிப் ஆகி சுற்றுறதுனால தான் நமக்கு அந்த நொடி முள்ளு சுற்றுவதில்லை. இந்த மேலே இருக்கிற இப்போ கீழே இருக்கிற கியரை மட்டும் நம்ம சுற்றுறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா இது மேலே வந்து இப்படி சுற்றும். மேலே இருக்கிறது நின்றோம், கீழே இருக்கிற கியரை மட்டும் சுற்றிக்கலாம். இதை போல் நம்ம சுற்றிக்க முடியும். இதற்காகத்தான் நம்ம இது கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த கியர் வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் இல்லை, இது சரியாக கிளச்சு என்கேஜ் ஆகலை, சில நேரங்களில் வந்து கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த கியர் தான் மிஸ்டேக். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துட்டு இதை நல்லா தொடச்சிட்டு இதில் ஆயில் போடக்கூடாது. இது ஃப்ரிக்ஷனுக்குள்ளது. அதனால இதை நல்லா தொடச்சிட்டு ட்ரையாக போட்டிங்கன்னா போதும். இது நல்லபடியாக இது வேலை செய்யும். புரியுதுங்களா? இதுதான் நமக்கு வந்து ஸ்லிப் ஆகிறதுனால இந்த மணி முள்ளு மட்டும் ஸ்லிப் ஆகிடும். இல்லை நீங்கள் இந்த நிமிஷம் முள்ளு ஸ்லிப் ஆகிடும். நிமிஷம் முள்ளு ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்லிப் ஆகாது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் அது ஸ்லிப் ஆகிருக்கும். அதற்கப்புறம் அது கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம டெய்லி அது 10 நிமிஷமாக அது அதிகமாக ஸ்லோ டவுன் ஆகுறதில்ல. ஒரே 10 நிமிஷம் அந்த கடிகாரம் எப்போ கேட்டிங்கனாலும் 10 நிமிஷம் ஸ்லோவாங்க. புரியுதுங்களா? அது காரணம் இதுதான். நீங்கள் வந்து திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கனாலும் சில நேரங்களில் இதே மாதிரி எப்போவா ஒரு சமயத்தில் இந்த கியர் ஸ்லிப் ஆகும்போது மறுபடியும் மாறிடும். அப்போ இது எப்போ ஸ்லிப் ஆகும்னு தெரியாது.
நீங்கள் ஒரு 1 மணி நேரம் செக் பண்ணுறீங்க, ஒரு 6 மணி நேரம் செக் பண்ணுறீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா கடிகாரம் ஒழுங்காக ஓடிட்டு இருக்கும். இது எப்போ ஸ்லிப் ஆகும் தெரியாது. அந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சு, ஒரு இராட்டிக்காக வந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, தொடர்ச்சியாக அது ஒரு மிஸ்டேக் வராமல் எப்போவாவது ஒரு சமயத்தில் மிஸ்டேக் வருது. அப்போ இந்த கியரை வந்து கேர்ஃபுல்லாக கலட்டிட்டு சுத்தமாக அதில் இருக்கக்கூடிய ஆயில் கிரீஸ் எதுவும் இல்லாமல் சுத்தமாக தொடச்சிட்டு பண்ணணும். இதுலேயும் லூப்ரிகேஷன் போட்டிங்கன்னா சுத்தமாக வேலை செய்யாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய டிரைவு இந்த ஃப்ரிக்ஷன் மூலியமாக தான் முள்ளுக்கு போகணும். புரியுதுங்களா? மேலே இருக்கக்கூடிய நொடி முள்ளு, நிமிஷ முள்ளுக்கும் மணி முள்ளுக்கும் போகணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ அதனால கண்டிப்பாக இந்த கியரை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லலை, அதற்காகத்தான் இந்த வீடியோவில் சொன்னோம். இது நான் இந்த காரணமாக தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது நொடி முள்ள அப்படியே நின்றோம், இந்த இதுலேருந்து ஸ்லிப் ஆகி நின்றோம். இப்போ மோட்டருக்கோ அது மேலே இருக்க கியருக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. கீழே இருக்கிற மணி முள்ளும் நிமிஷ முல்லை மட்டும் நம்ம எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும். அதுதான் காரணம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு அதோட விளக்கம் தெரிஞ்சிருக்கும். எதற்காக நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது நொடி முள்ளு அசைவதில்லை. அது மட்டுமல்ல, நம்ம ரிவர்ஸில் சுற்றும் பொழுது ஏன் நொடி முள்ளு ரிவர்ஸில் சுற்றலை, இதெல்லாம் காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது மட்டுமல்ல, இந்த ஃபிக்ஷன் இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கடிகாரம் நல்லா ஓடும். இந்த போர்டில் பொறுத்தளவில் எந்த பிரச்சனையுமே இல்லை. சில நண்பர்கள் எனக்கு இதை பார்க்குறாங்க, இதை பார்த்த உடனே இந்த கெப்பாசிட்டர் மாதிரி இருக்குன்னா இந்த கெப்பாசிட்டர் மாற்றினா சரியாயிடும், ஏன்னா இந்த கெப்பாசிட்டர்னால ஸ்லோவாக ஓடுது, இது வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றிடுறாங்க. இது கெப்பாசிட்டர்லாம் இல்லைங்க, இது குவார்ட்ஸ் கிறிஸ்டல். இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் ஹாபியஸ்ட் எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும். ஆனால் இதை வந்து கடிகாரக்காரங்களுக்கு இதை பற்றி தெரியுமான்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை சால்டர் பண்ணி எடுத்துகிட்டு வேற கடிகாரத்துலேருந்து மாற்றி போட்டுருவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லைங்க, இதெல்லாம் போகவே போகாது. இந்த இடத்துல கொஞ்சம் ஃபங்கஸ் வந்துச்சுன்னா இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுடலாம். மற்றபடி எந்தவித பாதிப்பும் இதில் வராது. தேவையில்லாமல் நம்ம இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நம்ம இதை சர்வீஸ் பண்ணுவதற்கும் இந்த வீடியோட ஒரு உதவியாக இருக்குங்கிறதுனால தான் இந்த வீடியோ நம்ம திருப்பி பரவாயில்லன்னு தொடர்ச்சியாக 2வது வீடியோவாக பண்ணியிருக்கோம். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மின்னணு சாதனத்தோட மறுபடியும் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.